விஜயாளின் கல்யாணம். எழுதியவர் ரசவாதி, படிப்பவர் நாகலட்சுமி. என்னுடைய மைத்துனி விஜயாளுக்கு ஒரு கணவனை தேடி தர வேண்டிய பொறுப்பை என்னிடம் ஒப்புவித்து விட்டார் என் மாமனார். துடியான பெண்தான் விஜயா. எஸ்எஸ்எல்சி பாஸ் பண்ணியிருக்கிறாள் அவள். குறுகுறுப்பான கண்களும் வெடுக்கு பேச்சுக்கள் வெளிப்படும் செவ்வாயும் உடைய வசீகரமான முகம். உன்னிடம் மாட்டிக்கொண்டு திண்டாடப் போகும் புண்ணியாத்மாவை முன்னாலேயே நான் பார்த்து என் அனுதாபத்தை தெரிவிக்க வேண்டும் என்பது என் ஆசை என்று ஒரு சமயம் சொன்னேன் அவளிடம். போங்க திம்பேர், நீங்கள் மட்டும் நீலாவை ஆட்டி வைக்கலையா? பெண் தன் சாமர்த்தியத்தை காட்ட வேண்டாமா? நான் ஒருத்தி அதற்கு எடுத்துக்காட்டாக என் கணவனை ஆட்டி வைத்தால் என்ன தவறு என்று பதிலுக்கு வெட்டி பேசினாள் விஜயா. என் பொண்ணுக்கு வயசு ஒன்று தான். ஆனால் அதற்கு முன்பே எனக்கு இந்த துறையில் பழக்கம் இருக்க வேண்டும் என்று தானோ என்னவோ என் மனைவி நீலாவும் கோயம்புத்தூரில் யாரோ பிள்ளை இருக்கானாம், குற்றாலத்திலிருந்து ஜாதகம் வரவழிகள் என்றெல்லாம் தோணவென்று தன் தங்கையின் கல்யாணத்துக்காக என்னை எரித்து கொண்டிருந்தாள். தாக்குதலின் பலம் தாங்காமல் நானும் சட்டகர் வேட்டைக்கு புறப்பட்டேன். விஜயவன் ஜாதகத்தின் நகல்கள் 4 திசைகளிலும் பறந்தன. பதிலுக்கு பிள்ளைகளின் ஜாதகங்களும் வந்து குவிந்தன. அந்த குவியலில் புரண்டு முத்து குளிப்பது போல் அலசி கழித்து 3 ஜாதகங்கள் பொருந்தியிருந்ததாக ஜோசியர் சொன்னார். ஒன்று தஞ்சாவூர் மிராசுதார் யக்ஞராமையரின் ஸ்ரீமந்தபுத்திரன் பஞ்சாபகேசன். வீட்டோடு இருந்து அசை போட்டு கொண்டிருந்தான். அடுத்த 2 ஜாதகர்கள் ரயில்வேயில் உத்தியோகம் வகித்துக் கொண்டிருந்தார்கள். இந்த 2 ஜாதகங்களையும் அனுப்பி உதவிய நண்பர் பையன்களுடைய உத்தியோக விவரம், சொத்து முதலியவர்களை பற்றி நன்றாக விசாரித்து பிற்பாடு எழுதுவதாக தம் கடிதத்தில் குறித்திருந்தார். நான் என் மாமனாருக்கு எழுதினேன். மேற்கொண்டு நடக்க வேண்டிய காரியங்களின் சௌகரியத்தை முன்னிட்டு தன் குடும்பத்துடன் சென்னைக்கே வந்துவிடுவதாக பதில் எழுதிவிட்டார் அவர். அது சரியான யோசனைதான் என்று எனக்கு பட்டதால் நான் அவர்கள் வருகைக்கு என் சந்தோஷத்தை தெரிவித்து கடிதம் போட்டேன். முதல் நாள் இரவே என்னிடம் நீலா மறுநாள் விடியற்காலையில் எழுந்து ஸ்டேஷனுக்கு செல்ல என்னெல்லவோ திட்டம் போட்டிருந்தாலோ தவிர பாவம் அவளே சற்று தூங்கிவிட்டாள். அவள் என்னை எழுப்பும்போது மணி 6 அடித்து விட்டது. தூத்துக்குடி எக்ஸ்பிரஸ் 6:15 வருகிறது. ஸ்டேஷனுக்கு அருகாமையில் என் வீடு இருந்த போதிலும் அந்த தூரத்தை கடக்க 15 நிமிஷம் போதாது என்பதே என் அபிப்பிராயம். ஆகவே பல் தேய்க்க நேரம் இல்லாமல் வாயை உரசி கொப்பளித்து விட்டு சட்டையை மாட்டிக்கொண்டு பறந்தேன். நான் குறுக்கு வழியாக ஓவர் பிரிட்ஜ் வருவதற்குள் லெவல் கிராஸை தாண்டிவிட்டது அந்த பாழாய்ப்பான வண்டி. என்ன செய்வதென்றே சில வினாடிகள் திகைத்தேன். பிறகு வந்தது வரட்டும் என்று துணிந்து பாலத்தை கடந்து கீழே இறங்கி தண்டவாளங்களின் ஓரமாகவே ஓட்டமும் நடையுமாக ஸ்டேஷனுக்கு விரைந்தேன். நான் போகும் முன்னமேயே வண்டி நின்று பிளாட்பாரத்தில் தன் குடும்பத்துடன் இறங்கி சுற்றுமுற்றும் பார்த்து கொண்டு ஸ்டேஷனுக்கு இதுவரை வராத மாப்பிள்ளைய மனதிற்குள் சபித்து கொண்டிருந்தார் என் மாமனார். என் தலை தெரிந்ததோ இல்லையோ, இதோ வந்துட்டாரே அத்திம்பேர் என்று குட்டி மைத்துனன் கோபு கத்தினான். உடனே எல்லோருடைய கவனமும் என் பக்கம் திரும்பியது. என்ன மாப்பிள்ள, வண்டி அப்போதே வந்துட்டுதே, இன்னும் உங்களை காணுமே நினச்சிட்டு இருந்தேன். ஒருவேளை நான் போட்ட கடிதாசு வரலையோ என்று கூட தோணித்து. அது வந்ததா இல்லையா? மாமனார் ஜாடையாக குற்றச்சாட்டை ஆரம்பித்தார். அத்திம்பேர், நீங்கள் லயனோடு ஓடி வந்தேடனோ நான் பார்த்தேன். அக்கா தான் இல்லைங்கிறா என்றால் என் கடைசி மைத்துனி குறுக்கே. நான் என் மாமனாருக்கு பதில் சொன்னேன். உங்கள் கடிதம் கிடைத்தது, ஆனால் நான் தான் வழக்கம் போல தூங்கிட்டீங்களா இல்லையா திம்பேர் என்று விஜயா முடித்தார். அந்த குடும்பத்திற்கு இந்த மாப்பிள்ளையாகி 4-5 வருடங்கள் ஆகிவிட்டன. மேலும் 2வது மாப்பிள்ளை வரவிருக்கும் போது முதல் மாப்பிள்ளையின் மவுசு குறைவது சகஜம்தானே. ஆகவே முடுக்கெல்லாம் மறைந்து அவர்கள் என்ன கேலி பண்ணினாலும் பொறுத்து கொள்ளும் சுபாவம் மெதுவாக என்னை வந்தடைந்து விட்டது. அடுத்தபடி மாமியார் குசல பிரசனத்தை பிளாட்பாரத்திலேயே ஆரம்பித்து விட்டாள். என்ன கிளம்பலாமா என்றார் மாமனார். ஒரு வழியாக 8 டிக்கெட்டுகள், அறையும் முழுசுமாகத்தான். அடங்கிய இந்த கும்பல் போர்ட்டரின் தலைமையில் ஸ்டேஷனுக்கு வெளியே போகும் பாதையில் ஊர்ந்தது. கேட்டின் அருகே வந்த பின் தான் அடாடா, பிளாட்ஃபார்ம் டிக்கெட் வாங்கலையே என்று நாக்கை கடித்து கொண்டேன். கும்பலோடு கும்பலாய் வெளியே போய்விடலாம் என்று அசட்டு யோசனை தோன்றியது சட்டென்று. ஆனால் நான் நினைத்தது போல் அது அவ்வளோ சுலபத்தில் முடிகிற காரியமாக இல்லை. கேட்டில் இருந்த பரிசோதகர் ஒரு முறை மேலோட்டமாக எங்களை பார்த்தார். டிக்கெட் ப்ளீஸ். 8 டிக்கெட்களை அவர் கையில் கொடுத்து விட்டு குடும்பத்தையும் என்னையும் அணைத்தவாறே முன்னேறினார் என் மாமனார். சார், கொஞ்சம் தயவுசெய்து நில்லுங்க. ஏன் சார், என்ன வேண்டும்? இந்த 8 டிக்கெட் இருக்கக்கூடிய நபர்கள் யார் யார்
மாமனார் என்னை முந்திக் கொண்டு அந்த நபர்களை அறிமுகப்படுத்தியதன் பலன் மாப்பிள்ளை நற்றாற்றில் கைவிடப்பட்டது தான். ஏன் சார் உங்கள் டிக்கெட்? என் மாப்பிள்ளை பிளாட்ஃபார்ம் டிக்கெட்டை கொடுத்து விடுங்கள் என்றார் விஷயம் அறியாத என் மாமனார். நான் திரு என்று விழித்தேன். என்னத்தான் பழசாகி போன மாப்பிள்ளையானாலும் மாமனாரின் முன்னிலையில் என் மானம் கப்பல் ஏறுவதை நான் விரும்பவில்லை. நீங்கள் போய்கொண்டே இருங்கள், இதோ பின்னாலேயே வந்து விடுகிறேன் என்று அவர்களை அனுப்பிவிட்டு டிக்கெட் கலெக்டரிடம் பிளாட்ஃபார்ம் டிக்கெட் வாங்க மறந்துட்டேன் சார், நேரமாகிட்டதுனால குறுக்கே லைன் வழியாக ஓடி வந்தேன் என்று உண்மையை ஒப்புக்கொண்டேன். ஏன் சார் இப்படி சொன்னால் விட்டு விடுவார்களா? லைன் வழியாக குறுக்க ஓடி வந்ததே தப்பாயிற்றே, வாட்ச்மேன் கையில் வேற அகப்பட்டு கொண்டிராமல் தப்பினீர்களே என்றார் அவர் பரிகாசமாக. நான் அதை பொறுத்து கொண்டேன். இப்போது என்ன செய்யட்டும்? பிளாட்ஃபார்ம் டிக்கெட் ஒன்று வாங்கி உங்களிடம் கொடுத்து விடட்டுமா? நல்ல வேலை செய்ய பார்த்தீர்கள். பிளாட்பாரத்தில் இவர்களை பார்க்க தான் நீங்கள் வந்தீர்கள் என்பதற்கு என்ன அர்த்தாட்சி? ஏன் நீங்கள் தூத்துக்குடியிலிருந்தோ திருச்சியிலிருந்தோ டிக்கெட் இல்லாமையே பிரயாணம் செய்ததாக கருதக்கூடாது? எனக்கு ஆத்திரம் வந்தது. எனக்கு அந்த மாதிரி டிக்கெட் இல்லாமல் பிரயாணம் செய்யும் வழக்கமெல்லாம் கிடையாது என்றேன் கடுமையான குரலில். ஆனால் பிளாட்ஃபார்ம் டிக்கெட் இல்லாமல் உள்ளே வந்து போகும் வழக்கம் மாத்திரம் உண்டு போலிருக்கிறது. இந்த குத்தலான பேச்சு என் கோபத்தை அதிகரிக்க செய்தது. மனுஷன் சொன்னால் நம்ப வேண்டும் ஐயா, எவன் பொய் சொல்வான் எவன் மாட்டான் என்ற நிர்ணயமே கிடையாது உங்களுக்கு. எப்படி ஐயா ஒருவரை நம்பது நாங்கள்? மேலும் பொய்மையை கண்டுபிடிக்கவா எங்களுக்கு சம்பளம் கொடுக்கிறார்கள்? நான் இன்னும் வராத காரணத்தினால் ஏதோ தகராறு என்று யூகித்து என் மாமனார் வந்து சேர்ந்தார். கூடவே விஜயாவும் வந்தாள். எங்கள் வாத பிரதிவாதத்திலிருந்தே உஷ்ணத்தின் ஜுவாலையை அவர்கள் வரையில் எட்டிவிட்டது. என்ன மாப்பிள்ள, என்ன சமாச்சாரம், என்ன சொல்கிறார் அவர்? சொல்வது என்ன, நான் தூத்துக்குடியிலிருந்து இதே ரயிலையே வந்திருக்கிறேனாம், டிக்கெட் எங்கே என்கிறார். தேவலையே என்று ஆச்சரியத்துடன் சொல்லி பரிசோதகரை ஒரு மாதிரி ஏற இறங்க பார்த்தாள் விஜயா. என்ன மாப்பிள்ள இப்படியா செய்வது? பிளாட்ஃபார்ம் டிக்கெட் வாங்கி கொண்டு வரக்கூடாதா? எரியும் நெருப்பில் எண்ணெயை விட்டார் மாமனார். நீ சும்மா இராப்பா, பாவம் அவர் ஏற்கனவே முழிக்கிறார் என்று பாதி கேலியாகவும் பாதி உண்மையாகவும் பேசினாள் விஜயா. கணீர் என்றிருந்து அவள் குரலின் இனிமையையும் முக வசீகரத்தையும் பார்த்து அவளுடன் இந்த சாக்கில் பேச வேண்டும் என்று அந்த பரிசோதகருக்கு தோன்றியது தப்பில்லை. நீங்களே சொல்லுங்கள் அம்மா, இந்த ரயிலில் இவர் வரவில்லை என்பதற்கு யார் சாட்சி? துணிச்சல் மிகுந்த விஜயா பேச ஆரம்பித்தார். ஏன், நாங்கள் இவ்வளோ பேர் சொல்கிறோமே, இது போதாதா? ஏனம்மா, சொந்தக்காரர்களை விட்டு கொடுப்பார்களா யாராவது, அதுவும் இந்த மாதிரி இக்கட்டான சமயத்தில் என்று சிரித்தார். விஜயா நீ சும்மா இரு என்று பதில் சொல்ல வந்த அவளை அடக்கிவிட்டு பேசினார் என் மாமனார். சார், உங்களை எல்லாம் பார்த்தால் எனக்கு வருத்தமாக இருக்கிறது, பரிதாபமாக கூட இருக்கிறது. ஆனால் என்ன செய்வது? அவர் கையில் டிக்கெட் இல்லை. என் கடமையை நான் செய்ய வேண்டியதுதான் முறை. ஏன் சார், மனிதர்களில் தராதரம் கிடையாதா? இன்னார் இப்படி உண்மையானவர் யார் என்று உங்களால் தெரிந்து கொள்ள முடியாதா? அவர் சொல்வதை நம்பி நீங்கள் ஏன் அவரை விடக்கூடாது? படவென்று பொறிந்து கொட்டினாள் விஜயா. அம்மா, இதே கேள்வியை தான் சற்று முன்பு இவரே கேட்டார். தராதரம் கண்டுபிடிக்க தராசு எங்கள் கையில் இல்லை, மேலும் அது எங்கள் வேலையும் இல்லை. கடமைதான் எங்களுக்கு முக்கியம். என்னமோ கடமை என்று சொல்லிவிடுகிறீர்கள். உங்கள் மனிதர்கள் என்றால் இப்படி இருப்பீர்களா என்று ஒரு போடு போட்டாள் அவள். விஜயாவை பார்த்து குறும்பு சிரிப்புடன் டிக்கெட் கலெக்டர், அம்மா நீங்கள் கேட்பது நியாயம்தான், ஆனால் கேளுங்கள். என் சொந்த மாமனாரே வந்தாலே கூட டிக்கெட் வாங்காமல் இருந்தால் இதே நியாயம்தான் அவருக்கும். அடே அப்பா, அவ்வளவு கடமை உணர்ச்சி அவங்களுக்கு? பரிகாசமாக அவள் கேட்ட இந்த கேள்வியையும் புன்னகையுடன் வாங்கி கொண்டார் அவர். மாமனார் வேறு வழியில் சமாதானத்துக்கு இறங்கினார். ஏன் சார், உங்களை பார்த்தால் சிறு பிள்ளையாக இருக்கிறீர்கள், அதற்குள் கடமை மாமனார் என்று ஏதேதோ சொல்கிறீர்கள். கொஞ்சம் பார்த்து போங்கள், நமக்குள்ளேயே இப்படி. மன்னிக்க வேண்டும், மாமனார் என்ற வார்த்தை என்னையும் அறியாமலே வந்துவிட்டது. நல்ல வேளையாக நான் பிரம்மச்சாரி தான் என்று சிரித்தவாறே கூறினார். இப்பொழுதுக்கு என் கடமை எனக்கு முக்கியம், எனக்கு நேரமாகிறதே என்று கேட்டார். இனி வீணாக தர்க்கம் செய்வதில் உபயோகமில்லை என்று நான் கண்டு கொண்டேன். சரி, என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லுங்கள் இப்பொழுது என்றேன் ஆத்திரத்துடன். சார், வீணாக கோபம் எதற்கு என் பேரில்? கடமையை செய்யத்தானே என்னை இங்கே போட்டிருக்கிறார்கள். இந்த கடமை என்ற வார்த்தையை அரை மணி நேரமாக கேட்டு எனக்கு தலைவலி வரும் போல் இருக்கிறதப்பா, நான் போகட்டுமா என்று பொறுமை இழந்தவளாக கேட்டாள் விஜயா. ஆமாம், உண்மை எப்போதும் கஷ்டமாகத்தான் இருக்கும் என்று முணுமுணுத்தார் பரிசோதகர். சரி, இப்போது என்ன செய்ய போகிறீர்கள் என்றார் என் மாமனார். சட்டப்படி செங்கல்பட்டிலிருந்து ரெட்டடிப்பு சார்ஜும் அபராதம் எட்டனாவும் வசூல் செய்ய போகிறேன் இவரிடம்.
அவ்வளவுதானே? தூத்துக்குடியிலிருந்தே சார்ஜ் பண்ணுவீரோ என்று பார்த்தேன் என்றேன் நான் குரோதமாக. அதற்கென்ன, அடுத்த முறை நீங்கள் இந்த மாதிரி அகப்பட்டு கொண்டால் அப்படியே கட்டாயம் செய்கிறேன். அத்திம்பேர், அவளுடன் வீண் பேச்சு அதற்கு. பணத்தை கொடுத்து விட்டு வாருங்கள், போகலாம் என்றாள் விஜயா. அவள் குரலில் முன்பிருந்த கோபம் இல்லை, வெறுப்பின் சாயம் மட்டும் லேசாக இருந்தது. என்னிடம் பணத்தை பெற்றுக்கொண்டு ரசீது எழுதும்போது அவர் முகத்தை நிதானமாக பார்த்தேன். களை சொட்டும் முகம், அலை அலையாய் படிந்திருந்த கேசம், எடுப்பான நாசி. பையன் கலையாகத்தான் இருக்கிறான். கல்யாணமாகாத இந்த பையனுக்கு எத்தனை கண்டிப்பு, ஹாஸ்யம், கடமை உணர்ச்சி இந்த ரீதியில் ஓடியது என் மனம். திரும்பி பார்த்தபோது விஜயாவும் இதுவரை அவரையே கண்கொட்டாமல் பார்த்து கொண்டிருந்தவள் நான் பார்த்ததும் சட்டென்று மறுபக்கம் திருப்பி கொண்டதை கவனித்தேன். இது ஒன்றுமே அறியாத இந்த பரிசோதகர், அடக்கடவுளே, நியாயத்துக்கு போராடும் ஒரு ஆத்மாவுக்கு கருணை காட்டுவாரே கிடையாதா என்று சித்தபடியே ரசீதை கிழித்துவிட்டு பாக்கி சில்லறையை என்னிடம் கொடுத்தார். சரி சரி மாப்பிள்ளை, வாங்க போவோம், நாழியாகிவிட்டது, ஈலா காத்து கொண்டிருப்பாள் காணோமே என்றார் மாமனார். போய் வாருங்கள் சார், என்னை ஞாபகம் வைத்துக் கொண்டுகள் என்று தனக்கே உரிய குறும்புடன் என்னை வழி அனுப்பினார் அந்த பரிசோதகர். மறக்க முடியுமா என்ன என்று எகத்தாளமாக சொல்லிவிட்டு நான் வந்துவிட்டேன். எல்லோருமாக பேசி முடித்து அன்று மாலை விஜயாவை பார்க்க ஒரு பையனை அழைத்து வருவதாக ஏற்பாடாகியிருந்தது. என்னையே போய் பையனை அழைத்து வரும்படி மாமனார் கோரிக்கை விடுக்கவே நான் புறப்பட்டேன். திருவல்லிக்கேணியில் ஸ்ரீனிவாச லாட்ஜில் மாடேறி கொண்டிருந்தேன் அந்த பையனை தேட. நான் எந்த அறையை தேடி வந்தேனோ அதே அறையிலிருந்து பழைய பரிசோதகர் டீக்காக ட்ரெஸ் செய்து கொண்டு வெளியே கிளம்பி கொண்டார். அடட, வாருங்கள் சார், ஏது இவ்வளோ தூரம்? அன்று நான் செய்ததற்கு பதில் தண்டனை கொடுக்க வந்தீர்களா என்று சிரித்தார். அட, நீங்களா? சௌக்கியமா? இங்கே தான் இருக்கிறீர்களா? அது சரி, என்ன விசேஷம்? யாரை பார்க்க வேண்டும் நீங்கள் சொல்லுங்கள், நான் இங்கே ஒத்தாசை தான் செய்வேன், பயப்பட வேண்டாம். அவருடைய புன்னகை என்னை வசீகரித்தது. இங்கு லக்ஷ்மணன் என்று இதே அறை விலாசம்தான். அவரை தேடி வந்திருக்கேன். ஒரு கணம் தயங்கினார் அவர். ஏன், என்ன விசேஷம்? நான் தான் லக்ஷ்மணன் என்றார் மலர்ந்த முகத்துடன். பிரமித்தேன் நான். அடப்பாவி மனுஷா, நீர்தான் லக்ஷ்மணனா? நான் எழும்பூரிலிருந்து வருகிறேன். பெண் பார்க்க உண்மையை அழைத்து போக வந்திருக்கிறேன் ஐயா. அடப்பாவமே, நீங்கள் தான் அந்த ஆசாமி? அப்பா எழுதியிருந்தார், கங்கரெட்டு தெருவில் விஜயா என்ற ஒரு பெண் இருக்கிறது, வந்து அழைத்து போவார்கள், பார்த்து விட்டு வந்து விவரம் எழுது என்று. அன்று பார்த்த வாயாடி பெண் தானே அது? ஆமாம், என் மைத்துனி தான் அவள். நீங்கள் நினைப்பது போல் வாயாடி அல்ல, அவள் நல்ல பெண் தான். எங்கே கை கட்டிய வரன் தவறிவிடுமோ என்ற கவலை எனக்கு. பயப்படாதீர்கள், பெண்ணை எனக்கு பிடித்து விட்டது ரொம்ப. ஆனால் அவளுக்கு என்னை பிடித்திருக்க வேண்டுமே. கோபமாக கூட இருக்கும் என் மீது. அடப்போ ஐயா, நீர் ஒன்று. அவளுக்காவது கோபமாவது. அன்றே ஸ்டேஷனுக்கு வெளியே வரும்போது நீங்கள் பார்த்து கொண்ட பார்வை ஜாடையாக நான் தான் கவனித்தேனே. அசட்டு சிரிப்புடன் லட்சுமணன் என் கையை பிடித்து கொண்டார். நீங்கள் ரொம்ப நல்ல மனுஷர் சார். கல்யாணம் முடிந்து விஜயா கணவனுடன் புக்ககத்துக்கு கிளம்பினாள். ஸ்டேஷனுக்கு வழி அனுப்ப நாங்கள் போயிருந்தோம். வண்டியில் உட்கார்ந்து கொண்டு விஜயாவும் லக்ஷ்மணனும் ஏதோ ரகசியம் பேசினார்கள். என்ன லக்ஷ்மணா, என்ன சொல்கிறாள் உன் மனைவி அதற்குள் என்றேன். என்னவா? அதை ஏன் கேட்கிறீர்கள்? கடமை இடமை எல்லாம் மூட்டை கட்டி வைத்து விடுங்கள், இனிமேல் என்ன ஆட்சியாக்கும் என்கிறாள். இல்லை அத்திம்பேர், அவ்வளவும் போய். நீங்கள் பிளாட்ஃபார டிக்கெட்டை பத்திரமாக வைத்திருக்கிறீர்களா என்று என்னை விட்டு கேட்க சொல்கிறார். இந்த குறும்பக்கார ஜோடியை பார்த்து சிரிப்பதை தவிர வேற என்ன செய்வது நான்? நன்றி.